ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவஜ் சினிமேட்டிக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காட்ஸிலா எப்படி காங்கோட டெம்பிளுக்கு வந்துச்சு, எத்தனை காங்ஸ் ஒன்றா சேர்ந்து காட்ஸிலா கொண்டு இருக்கும், இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்ட்லேயும் சரி ப்ரெசண்ட்லேயும் சரி காட்ஸிலாவும் காங்கும் ரைவல்ஸ்ன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இதுங்களுக்கு முன்னாடி பெரிய வாரே போயிருக்கு, அதாவது டைட்டன் வார்ன்னு சொல்லுவாங்க. அந்த வாரில் நிறைய உயிரிழப்புகள் இழந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய சண்டை போயிருக்கு இதுங்க ரெண்டுத்துக்கும். சரி, ஃபஸ்ட்டு காங்கோட ஆரிஜின் பார்க்கலாம். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி காங் ஸ்பீசிஸ் வந்து ஒரு ஏப்லேருந்து எவால்வ் ஆச்சு. அது வந்து ஜெயின்டால்டோபிகஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கல் ஐலண்டில் தான் இந்த ஜெயின்டால்டோபிகஸ் இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு சின்னதாக தான் இருந்துச்சு. பட் நாட்கள் போக போக சைஸும் அதோட பிரம்மாண்டமான ஹைட்டும் வளர ஆரம்பிச்சுது. ஸோ எனர்ஜி சோர்ஸ் அதிகமாக ஆக ஆக மட்டும்தான் காங் ஸ்பீசிஸ் அதை அப்சர்வ் பண்ணி வளர ஆரம்பிச்சுது. இவ்வளோ பெரிய சைஸுக்கு வளர்ந்தது காரணமே எனர்ஜின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹாலோ எர்த்தும் நம்மளோட ஸ்கல் ஐலாண்டும் பயங்கரமாக இன்டர் கனெக்ட் ஆகிருக்கனால அவ்வளோ எனர்ஜி சோர்ஸ் அதுலேருந்து கூட வருதுன்னு சொல்லலாம். அந்த எனர்ஜி சோர்ஸ் மற்ற வேர்ல்டில் ஸ்ப்ரெட் ஆன காரணம்னால தான் மற்ற அனிமல்ஸ் கூட எவால்வ் ஆரம்பிச்சிது, இன்க்ளூடிங் காட்ஸிலா, அதுக்கப்புறம் மியூட்டோ, இந்த மாதிரிலாம் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிது. காங் ஸ்பீசிஸ் ஜெயின்டால்டோபிகஸ்னாலே எவால்வ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இதுங்க வந்து சோஷியலியாக வந்து தாவரங்களும் சில மாமிசங்களும் சாப்பிட்டு நல்லா வாழ்ந்துருந்ததுங்க. திடீர்னு வந்து ப்ரெடேட்டர்ஸ் வந்து அச்சுறுத்த ஆக ஆரம்பிச்சிது. பட் அப்போத்துலேருந்து காங் ஸ்பீசிஸ் வந்து ப்ரைமேட்ஸ் அதேமாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்னால அதுங்களோட இடத்துல தேடி கண்டுபிடிச்சி கொண்டு முன்னாடியே தாக்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சுக்கோமா. ஸோ இன்க்ளூடிங் அந்த எனர்ஜி சோர்ஸ் ரொம்ப அதிகமாக ஒரு கட்டத்தில் அனிமல்ஸ்லாம் சர்வைவ் ஆக முடியாமல் கடைசியில் இறந்து போக ஆரம்பிச்சிருது. இந்த ரீசனுக்காக தான் காங்கை வந்து ஸ்கல் ஐலண்டில் எடுத்தாங்க. அது மொனார்க் கம்பெனி பிளான் பண்ணிது. எப்படி வந்து மற்ற உயிரினங்கள் இழக்க ஆரம்பிச்சுன்னா, ஒரு புயல் வந்தனால அவ்வளோ எனர்ஜி பயங்கரமாக அதிகரிச்சுட்டே இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் உயிரிழப்புகள் கூட ஆயிருக்கு. அங்கே காங் ஸ்பீசிஸ் வந்து அங்கே ஒரு சில எனர்ஜி லெஃப்ட் பண்ணி போயிருக்கு. அதுலேருந்துனா மற்ற அனிமல்ஸ்க்கு வந்து மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சு, இன்க்ளூடிங் ஸ்கல் கிராவலர்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்கல் கிராவலர்ஸ் வந்து மற்ற அனிமல்ஸ், அதாவது ஸ்கல் ஐலண்டில் இருக்க மற்ற அனிமல்ஸ்லாம் சாப்பிட்டு இதுங்க வந்து பயங்கரமாக ஒரு ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர் ஆக ஆரம்பிச்சிது. பட் காங் ஸ்பீசிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுங்க தடுத்து அது கொல்ல ஆரம்பிச்சிது. இன்க்ளூடிங் இப்போ வந்து ஸ்கல் கிராவலர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இதுங்க எக்ஸ்டெண்ட் ஆகிற பாப்புலேஷனுக்கே போயிடுச்சு. பட் நாட்கள் போக போக ஹைபர் பண்ணி அதுங்களை இனப்பெருக்க பண்ணி மீதி இருக்க காங் ஸ்பீசிஸை கொள்றதுக்கு ஒரு பிளானிங்கில் இருந்துச்சு. அப்போத்துலேருந்தே என்ன நடக்குதுன்னு நம்ம ஸ்கல் ஐலண்ட்லன்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம காங்கோட சைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, காட்ஸிலா vs காங் படத்தில் 102 மீட்டர்ஸ், அதாவது 347 ஃபீட் வந்து நம்ம காங் ரீச் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம 337 ஃபீட் வந்து நம்ம காங் இருந்தாலும் 340க்கு ரீச் பண்ணிடுச்சு நம்ம காங்கு. அதோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 90,000 டன்ஸ் வரைக்கும் வெயிட் போடும். சரி, இப்போ நம்ம ஓரளவுக்கு காங்கை பற்றி பார்த்தோம். அடுத்தது இவங்களோட டெம்பிளோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். காங் வந்து டெம்பிள்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அப்படியே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பில்லர்ஸும், அதே மாதிரி ஒரு ஆல்ஃபா காங் அந்த சேரில் உட்காந்து ஒரு ட்ரோன் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு எம்பையர் மாதிரி இருக்கும். அது பார்க்க அப்படியே ஒரு பேட்டில் அரைனா மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெம்பிள்ஸ் யார் பில்ட் பண்ணாங்கன்னா, காங் ஸ்பீசிஸும் ஈவி மக்களும் சேர்ந்து இந்த டெம்பிளை வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்தே கிளியராக தெரியுது காங் ஸ்பீசிஸ் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருந்துச்சுன்னு. அந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு ரேடியேஷன் இருக்கும். அந்த பில்லர்ஸ்லாம் ஒரு ரேடியேஷன் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கெலிட்டனாக இருக்கும். அந்த ட்ரோன் சேருக்கு முன்னாடி ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கும் பார்த்தீங்களா. இருங்க, நம்ம காங் எடுக்கும்போது ஒரு ஸ்கெலிட்டன் எடுப்பா பார்த்தீங்களா. அந்த ஸ்கெலிட்டன் வந்து எந்த ஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா, அதாவது மெகா காட்ஸிலா. நான் வந்து காட்ஸிலா vs காங் மெகா காட்ஸிலா, அது ரோபோ காட்ஸிலா சொல்லலை, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கிரேட் காட்ஸிலா கூட சொல்லலாம். இந்த ஸ்கல்லோட சைஸே பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா டைட்டனோட ரொம்ப பெருசாக இருக்குது. ஐ மீன் காட்ஸிலாவும் காங்கோட ஸ்கல்லோட ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஸ்கல் வச்சு ஈஸியாக ஒரு காங்கோட தலையை பிச்சு எடுக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ கிரேட் காட்ஸிலா எப்படி அந்த டெம்பிளை வந்திருக்கும். ஸோ காட்ஸிலாவோட இன்டெலிஜென்ஸ் படி கன்ஃபார்மாக அந்த டெம்பிளில் வந்திருக்காது. நிச்சயமாக காங் ஸ்பீசிஸ் தான் வேறு ஏதாவது யோசிச்சு இந்த காட்ஸிலாவை. ஸோ இந்த காட்ஸிலா வந்து ஒன்று 4-5 காங்ஸ் ஒன்றா சேர்ந்து அதை கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கணும், இல்லைன்னா இது மூலியமாக அது எடுத்துகிட்டு வந்திருக்கணும்.
இவ்வளோ பெரிய காட்ஸிலாவை கொல்றதுக்கு மினிமம் ஒரு ஏதாவது கையில் வெப்பன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஆக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 207 ஃபீட், அதாவது 2 ஸ்கல் ஐலாண்ட் காங்கோடவே 2 மடங்கு பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஆக்ஸ் வந்து எந்த காட்ஸிலா, இப்போ இருக்க காட்ஸிலா வருதா, இல்லை இதுக்கு முன்னாடி வாழ்ந்துருந்த கிரேட் காட்ஸிலா வருதா, இல்லை இதுக்கு காங் ஸ்பீசிஸ் வந்து இதுக்கு முன்னாடி டஃப்பான காட்ஸிலாவோட சண்டை போட்டு அதை டிஃபீட் பண்ணி அதில் இருக்க டோசல் பிளேட்ஸ் எல்லாம் ஒரு ஆர்மல் இல்லைன்னா டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஆக்ஸ் வந்து மினிமம் ரொம்ப வெயிட்டாக இருக்கனால காங் வந்து ஏதாவது பயங்கரமாக ஸ்விங் பண்ணி அட்டாக் பண்ணிச்சுனாலே போதும், என்ன ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் சரி துண்டாக விட்டுற அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால ரேடியேஷன் மட்டும் என்னென்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். எதனால ரீசன் கொண்டுச்சு காங் ஸ்பீசிஸ் ஏன் வந்து காட்ஸிலாவை கொல்லணும் கேட்டிங்கன்னா, காட்ஸிலா வந்து கொல்றதுக்கான ரீசன் ஒன்று சாக்ரிஃபைஸ்க்காக. காங் ஸ்பீசிஸ் வந்து சாக்ரிஃபைஸ், கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நரவழி கூட கொடுத்துருக்கான். இது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஈவி மக்கள், அதாவது காங்கோட ஒன்றா சேர்ந்து கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க காங்ஸ்க்கு வந்து. ஸோ நிச்சயமாக காங் ஸ்பீசிஸ் அது கூட பண்ணியிருக்கலாம், இல்லைனா காட்ஸிலா ஒரு உணவாக கூட பார்த்துருக்கலாம். இப்போ காட்ஸிலா வந்து அன்பிரடிக்டபிள் லொக்கேஷன்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்காது ப்ரெசன்ட் காட்ஸிலாவோட. பட் இதுக்கு முன்னாடி காட்ஸிலாவும் ஹாலோ எர்த்லன்னா கூட வாழ்ந்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ காங் ஸ்பீசிஸ் வந்து நிலத்தில் இருக்கும்போது உணவு சங்கிலியில் இதுங்க டாப்பில் இருந்திருக்குங்க. ஸோ நிச்சயமாக காட்ஸிலாவும் ஒரு உணவாக கூட பார்த்துருக்கலாம். அப்போ ஏன் காட்ஸிலா சும்மா இருந்தது, ஏன்னா எல்லா காட்ஸிலாவும் அதோட அட்டாமிக் பிரெத் இல்லாமல் சண்டைக்கும் டிஃபென்ஸ்க்கும் போகவே போகாது. கன்ஃபார்மாக அந்த டெம்பிளில் வந்து இருக்க காட்ஸிலா வந்து ஏதாவது வேலை சும்மாவே இருந்திருக்காது, ஏதாவது சண்டை போட்டிருக்கோன்னு சொன்னீங்க. கரெக்டு தான், ஏன்னா அங்கே சண்டை நடந்த மாதிரி எந்த அடையாளமும் தெரியல. பட் இங்கே சண்டை நடந்த மாதிரி எந்த அடையாளமும் தெரியல, இப்போ இருக்க கிளியராக தெரியுது. ஏன் கேட்டிங்கன்னா இங்கே பில்லர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, எதுவுமே டேமேஜ் ஆகலை, எதுவுமே உடையலை. ஸோ நம்ம காங் வந்து அந்த ஆக்ஸ் எடுக்கும்போது கெரானியம் அந்த பிரெயின் செல்லில் போய் விழுந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏதாவது காங் வந்து அந்த பில்லர் மேலே ஏறி அந்த இடத்துல ஒரே ஸ்விங்கில் போட்டு காட்ஸிலா கொண்டு இருக்கலாம், இல்லைனா சாக்ரிஃபைஸ் கூட பண்ணியிருக்கலாம். அந்த பிரெயின் ஸ்டெம்மில் கொடுத்துச்சுன்னா காட்ஸிலாவோட மொத்த பாடி ஃபங்க்ஷன்ஸும் இழந்துடும், கடைசியில் இறந்தே போயிடும். இவ்வளோ பெரிய காட்ஸிலாவை வெளிக்கணும்னா மினிமம் 4 இல்லைனா 6 காங்ஸ் ஒன்றா சேர்ந்தால் மட்டும் இவ்வளோ பெரிய பீஸ்ட்டை இழுத்துருக்க முடியும், இல்லைனா டெம்பிளே தரமட்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன இந்த தியரிஸ் பற்றி தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.